இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். லெண்ட் என்னும் காலங்கள் கடவுளோடு இருக்கிற உறவின் தன்மைகளை சீராய்வு செய்கிற காலங்கள் என்பதை நாம் கவனித்து வருகிறோம். இன்றைக்கு நம்முடைய கவனத்தை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். உலகத்திலே நாம் வாழக்கூடிய நாட்களிலே மனித வாழ்க்கைக்கு சரீர பிரகாரமான தேவைகள் உண்டு என்பது மறுக்க முடியாத விஷயம். அதை ஒருபோதும் கடவுளும் மறுப்பதில்லை. அதை அவர் நமக்கு தரவும் நம்மை பாதுகாக்கவும் அவர் வல்லமையும் சித்தமும் உடையவராயிருக்கிறார். உணவு, உடை, உறைவிடம், வாழ்க்கையின் பாதுகாப்பு, முன்னேற்றம், சகல காரியங்களிலும் கடவுளுடைய கரம் நம்மோடு இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய விசுவாசம், கடவுள் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை, நாம் அவருக்கு செய்கிற நம்முடைய ஆராதனை, தொழுகை, அவை எல்லாமே இந்த உலகம் சார்ந்த தேவைகளின் அடிப்படையிலேயே இருக்குமானால் அதை கடவுள் ஒருபோதும் அங்கீகரிப்பதில்லை. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரத்தில் ஜனங்கள் பசியாய் இருந்தபோது அவருடைய போதனையை கேட்க வந்த மக்களின் பசியை கர்த்தர் அற்புதமாக அதை மாற்றினார் என்றும் போஷித்தார் என்றும் நாம் வாசிக்கிறோம். 5 அப்பம் 2 மீன்கள் 5000க்கும் மேற்பட்ட ஜனங்கள். இந்த அற்புதத்தை 4 சுவிசேஷங்களும் பதிவு செய்கிறது. யோவான் நற்செய்தி நூல் சற்று கூடுதலான தகவல்களோடு அதை தொடர்ந்து வரும் போதனையோடு அதை பதிவு செய்கிறது. நீங்கள் இந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 6வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் ஆரம்ப வசனங்களிலேயே அது முடிந்து விடுகிறது. நீங்கள் அதை கீழே கவனிக்கலாம். அந்த 13வது 14வது வசனங்களிலே நீங்கள் பார்க்கும்போது அந்த சம்பவம் முடிந்து இயேசு மலையின் மேல் ஜெபிக்க செல்லுகிற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அடுத்த நாள் மக்கள் அந்த அற்புதத்தின் நிமித்தம் அவரை தேடிக்கொண்டு அவரை நோக்கி படையெடுத்ததை நீங்கள் அடுத்த சில வசனங்களிலே நீங்கள் பார்க்கலாம். 22வது வசனத்திலிருந்து அதற்கு கீழே இருக்கிற வேத வசனங்களிலே நீங்கள் அதை பார்க்கலாம். இவர்கள் எதற்காக மறுநாளும் இயேசுவை தேடி வந்தார்கள் என்றால், நேற்று அவர்கள் உணவு உண்டு திருப்தி அடைந்ததினாலேயே உலக தேவைகள், சரீர பிரகாரமான ஒரு தேவை அற்புதமாக சந்திக்கப்பட்டதினால் அதை அடிப்படையாக வைத்தே அவர்களுடைய தேடல் இருந்தது. 25வது வசனத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர், நீங்கள் தொடர்ந்து வருகிற வசனத்தில் 27வது வசனத்தில் நீங்கள் கவனியுங்கள். ஆண்டவர் அவர்களை வன்மையாக கண்டிப்பதை நாம் வாசிக்கிறோம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பதில். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பிக்க வேண்டும். அழிந்து போகிற போஜனம் என்ன? அவர்கள் உண்ட ஆகாரம். அழியாத போஜனம் எது? அது இயேசு தம்மைத்தான் அதை பற்றி குறிப்பிடுகிறார். யோவான் 6:35 நானே ஜீவ அப்பம் என்று தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையின் சாறுதல்களும் கூட இப்படித்தானே அமைந்திருக்கிறது. உலக பிரகாரமான ஒரு தேவைக்காகவோ அல்லது அதனுடைய அடிப்படையிலோ தான் நாம் கடவுளை தேடுகிறோம். உலக ஆசீர்வாதங்கள், உலக மேன்மைகள், இவைகள்தான் அதன் மையத்தில் இருக்கிறதே தவிர கிறிஸ்துவோ அவருடைய வார்த்தையோ அதன் மையத்திலே இருப்பதில்லை. பிரியமானவர்களே, இந்த தியானத்தின் மூலமாய் கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடிகிறதா?
நீங்கள் கடவுள் மீது வைத்திருக்கிற அன்பும் விசுவாசமும் உலகம் சார்ந்த தேவைகளுக்காக மாத்திரமா, அல்லது அழியாத போஜனமாகிய நித்திய போஜனமாகிய ஜீவ அப்பமாகிய இயேசுவிற்கு மையம் கொண்ட ஒரு விசுவாசமா? இயேசுவில் நீங்கள் மையம் கொண்டிருக்கிறீர்களா? உலக தேவைகளில் மையம் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய தேடல் உலக தேவைகளை மையம் கொண்டதா அல்லது கிறிஸ்துவை மையம் கொண்டதா? இதைத்தான் நீங்கள் இந்த நாட்களிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு பெரும் கூட்டம் ஜனங்கள் அந்த பக்கத்திலே இருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய கிறிஸ்தவத்தின் மிக பரிதாபமான காரியம். கர்த்தர் நம்முடைய உலக பிரகாரமான எல்லா தேவைகளுக்கும் போதுமானவர். ஆனால் உங்களுடைய சாறுதல் அதற்காக இருக்கக்கூடாது. அது கிறிஸ்துவுக்காகவும் அவருடைய வார்த்தைக்காகவுமே இருக்க வேண்டும். ஆராய்ந்து பார்ப்போமா? ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். ஆண்டவரே, நான் இந்த உலகத்திலே என்னுடைய சாறுதலை உலக காரியங்களின் மேல் வைக்காமல் உம்மீது வைத்து கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று மன்றாடுவோம், பிரார்த்தனை செய்வோம். அன்பின் தகப்பனே, மறுபடியுமாய் நாங்கள் உம்முடைய தெளிந்த சத்தத்தை கேட்டோம். நாங்கள் எப்பொழுதும் இந்த உலக காரியங்களுக்காக மட்டும் உம்மை சாராமல் உமக்காக நாங்கள் உம்மை தேடவும் உம்மை சார்ந்து கொள்ளவும் கிருபை தாரும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.